மேல இருந்து அழகா ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இறங்கி ஒரு அழகான இடத்தை கண்டுபிடிச்சான் ஜோ. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. இதுல வர என் அப்பா வந்து ஜோ ஒரு ரோப் வர அவுத்து விட்டுட்டாரா. எனக்கு தான் பார்க்கும்போது லைட்டா பயமாயிடுச்சு. ஆனா நான் நினைச்ச மாதிரியே இல்ல. ஜோ வந்து அவ்வளவு கியூட்டா சமத்தா என் அப்பா கூட நடந்து போயிட்டு இருந்தான். எங்க அப்பா விட்டு எங்குமே போலங்க. அவன் பக்கத்துல வர குட்டியே தண்ணி போற இடம் இருந்துச்சா, நாங்க பாக்கிறதுக்குள்ள அவன் இறங்கிட்டான் கீழே. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சா. ஜோக்கு வந்து அதை விட்டு வர மனசே வரல. இது எல்லாமே ஓகேங்க. ஆனா எனக்கு ஒருத்தர் நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நாங்க ஜோசி இங்க கூட்டிட்டு வரல. ஜோ பிடிக்க ஒரு ஆள் போனாலும் ஜோசி பிடிக்க 4-5 பேர் வேணும். ஆனா எனக்கு ஜோ நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. இங்க நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்கு போனோம்னு சம்பளி போறோம் ஜோசி கிட்ட. ஆனா ரொம்ப நேரமா தான் பாத்துட்டு இருக்கேன். ஜோக்கு இந்த தண்ணியை விட்டு வர நினைப்பே இல்ல போல. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்னு பார்த்தா தலைவர் இன்னும் உள்ள போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா இவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஜோ நீ பத்திரமா இங்கே ஏறி நான் போறேன்னு வந்தா பின்னாடியே அப்பா கூட ஓட்டிட்டாங்க. எனக்கு இதெல்லாமே பாத்துட்டு தெரிஞ்சுதான் அப்பவே எங்க அப்பா அமைச்சிருப்பேன். ஆயிடுச்சு. சத்தியமா இவங்க 2 பேரும் யாருனே தெரியல. என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல. அப்படியே கிருக்கிருன்னு ஆகுது. ஆனா இவங்க 2 பேரும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. மொத்த ஏரியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி 2 பேரும் வந்துட்டாங்க. ஜோ எப்படி செவரா குதிச்சு போனாரோ அதே செவர குதிச்சு கீழே இறங்கிட்டாரு.